லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே முதல்ல லைட் இருந்தது, மேலே போட வேண்டாம் கீழே இருந்தே போடணும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு உண்டான குடங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சற்று முறைய லைட்டுடைய மதிப்பெல்லாம் பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. அவங்களுக்கும் நம்ம நிர்வாகத்தின் சார்பாக ஆன்மீக செம்மல்ங்கிற ஒரு விருது நம்ம கொடுத்தோம். அவங்க மாதிரி ஒரு வார்த்தை நம்ம நடைபெறும். கிரி அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பர். ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் தான் தெரியாது. இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது முந்தா நேரத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க எனக்கு ஏதோ ஒர்க்கில் இருக்காரு. அதனால் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்த கிரி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிந்து கொள்கிறேன். நன்றி. பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அங்க இருப்பாங்க, எந்த கோயில்ல போனாலும் மேடம் பார்க்கலாம். ஆன்மீக செம்மல்ங்கிற விருது வழங்கி கௌரவிக்கிறோம். धान्यं वसुं बहुपुत्रलां संवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु मम. வாங்க, இவர் ஒரு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கோயிலுக்கு. இந்த வாசலில் வந்து இந்த பித்தளை ஷீட்டு உள்ள அடிச்சிருக்கோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாக தான் ஏற்கனவே ஒரு ஆளாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் அந்த விருதை வழங்கி நம்ம கௌரவிக்கிறோம். தனம் தானியம் பதும் பகபுத்திரலாம் சம்வத்சரம் சான்றிதழ். அதனால் நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் கொஞ்சம் வரிசையில் ஒருத்தராக வந்துருங்க. முதல்ல எங்கள் பெரிய தலைக்கட்டு வந்துருங்க. ஐயா வாங்க, அப்படியே எல்லாரும் லைன். உங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து சாமி வந்து நிக்கிறதுக்கு அவர் தான் மிகப்பெரிய காரணம். நன்றி. அப்பா கூட இருந்தவர் தோற்றத்தில் இல்ல மனசுல. சரி, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நான் வந்து கோவிலுக்கு செய்யணும்னா அதுக்கு முழுசா மாறி பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் அவர் இல்லைன்ற ஒரு மற்றபடி ஒன்றும் இல்லை. அவருடைய நன்றி, வணக்கம். அடுத்தது என்னோட கூடையே இருந்து எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு அறிவுரை கூறி எங்களுக்கு நீ கொடுத்து இப்போ எங்களை வந்து வழி நடத்தக்கூடிய பெரியவர் அண்ணன் அவர்களுக்கு அடுத்தது அவர் பிரதர் ராமூர்த்தி. டைம் இல்லைன்னு சொல்லுவாரு. பட் ஆனால் எப்பவுமே கோயிலில் தான் இருப்போம். ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை சொன்னா எனக்கு வேலை இருக்குது இது போகணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. பட் ஆனால் கோயிலுக்கு வந்துருவாப்புல, கோயிலே தான் இருப்பாப்புல. ஃபோன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். அதனால வாழ்த்துக்கள் ராமு. டெய்லி அவர் கடையில இருந்து அம்மனோட டைரக்டா வாங்குற ஒரே ஆள் விடுறேன். ஏன்னா அவர் கடை இங்கே தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா எழுந்து சொல்ல வந்தோட முதல்ல அம்மா பார்த்துருவாரு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்னா ரொம்ப நாளா கூட இருந்து ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மணி செட்டியார்
இவரை பார்க்கும்போது எனக்கு திருப்பி எங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் தெரியவே மாட்டாங்க, ஒன்றாவே போவாங்க, ஒன்றாவே வருவாங்க. அதே மாதிரி வீட்டில் சண்டை போடுறது, இவரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறத விட எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுறது. அடிக்கடி கோச்சுப்பாங்க, அடிக்கடி சேர்ந்துப்பாங்க. ரெண்டு நேரம் வாழ்த்துக்கள், வணக்கம். அண்ணா ஜெயச்சந்திரன் அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா கோயில் நடந்துருக்கீங்க போல இருக்கு. ஜெயச்சந்திரன் வாங்கண்ணா, பில் போட்டுருக்கீங்க, வாங்க அப்புறம் போட்டுக்கலாம். அப்பா கூட ஒரு 3 பேர் 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பிரதர்ஸ். அதில் வந்து அண்ணாச்சும் எப்பவுமே அப்பா கூடயே இருப்பாங்க. நிறைய ஆடல் பாடலாம் வைக்கும் போதெல்லாம் அண்ணாச்சியோட சஜஷன் தான் நிறைய ஜெயிக்கும். அதிகமாக சொல்லுவார் அப்பாவுக்கு. வாழ்த்துக்கள். ஓய்வு அரசு பணியில் இருக்கும்போது அவரை பிடிக்கவே முடியாது. அவர் ஓய்வு பெற்றாங்கன்னா இப்ப ஃபுல் அவருக்கும் வாழ்த்துக்கள். நாகராஜ், நாகராஜ் உள்ள வாப்பா. நாகராஜ், சண்முகம் நாகராஜ். நாகராஜோட நாகராஜோட அப்பா சண்முகம் அவர் பிடிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு வந்து அப்பா கூட இந்த கோவிலுக்கு இப்போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு. இப்போ நாகராஜ் எங்க கூட இருக்காரு. சண்முகம் இல்லைன்றதான் எங்க ஒரு அவரு மேல எங்களை வாழ்த்துவார். நன்றி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கூட காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட எங்கள் அப்பா கம்பல் பண்ணி கூப்பிடுவாரு. வருவோம், சாமி கூடுவோம், ஓடி வருவோம், ஃபங்க்ஷன் நேரத்துக்கு வருவோம். இவன் ஃபுல்லாகவே இருந்து பார்க்கலாம். தம்பிக்கு வாழ்த்துக்கள். அதில் முதல்ல ஒருத்தர் போனாரு, ஒரு அண்ணாச்சி ஒன்று, இன்னொரு பிரதர் அவர் இல்லை. இவங்க 3 பேர் தான் வந்து இப்போலாம் வந்து கோயிலுக்கு வந்து கேட்காம வந்து பொருள்லாம் வந்து கடையிலேருந்து வருது. அப்போல்லாம் இவர் கடையிலேருந்து மட்டும்தான் எடுத்து. நன்றி, வணக்கம். அவனும் வந்து ஸ்ரீராம் கூடவே இருந்து பசங்க ஆன்மீக பணிக்கு வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கரேஜ்மெண்ட் பண்ணுது. அகில ஸ்ரீராம் நிறைய 3வது ஒரு தம்பி. அப்பாவோட பயணித்த நிறைய நண்பர்கள்ல சில குறிப்பிடத்தக்க முக்கியமான நண்பர்கள் அண்ணனும் ஒன்று. ஓம் சக்தி பராசக்தி. 1988